ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர். நான் உங்கள் ஹலோ வேர்ல்டு கேரளா லாட்ரி கெஸிங் சேனல். 21/8/2026 கேரளா லாட்ரி ரிசல்ட்டு கணிப்புகள் நம்ம பார்க்கலாம் நண்பா. சரிங்களா, 21க்கு தான் நம்ம கெஸிங் வீடியோ பார்க்க போகிறோம். 21 தான். இதில் வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்க்க போகிறோம் நண்பா. ஆல் போர்டு பார்க்க போகிறோம். ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் பார்க்க போகிறோம். ரவுண்ட் கெஸிங் நம்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதே போல் 4 டிஜிட் நம்பர் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் நம்பர் பார்க்க போகிறோம். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக நம்மளோட சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா. சரிங்களா, இதை கிளிக் பண்ணாலும் ஒரு பெல் பட்டன் வரும். ஃபஸ்ட்டு பெல் பட்டன் வரும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கெஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் எடுத்துக்காதீங்க. ஒன்லி ஃபார் ஃப்ரீ கெஸிங் வீடியோ. சரிங்களா, இது என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொடுக்குறது. ஸோ பழைய மெத்தட்லேயே நம்ம வந்து கெஸிங்க்கு வந்தாச்சு நண்பா. ஸோ நான் என்னுடைய இந்த ரெஸ்ட் டைமில் நான் இத்தனை நாட்கள் கழிச்சு ஒரு வீடியோ கொஞ்சம் தெளிவாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன். என்னென்னா, நம்ம எடுக்கிற கணிப்பு சரியாகத்தான் உள்ளது. எப்படின்னா 90% 90% சரியாக உள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம எப்படி கூட்டி கழித்தாலும் நம்மளுடைய கணக்கு சரியாக இருக்குது நண்பா. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்ம இந்த ஃப்ளோலே போயிடுவோம். நான் மீண்டும் வருவேன். சரிங்களா, கண்டிப்பாக மீண்டும் வருவேன். மெம்பர்ஸுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். அதுக்கான சின்ன சின்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக டாப் லெவலாக போவோம் நண்பா. மறுபடியும் பழைய ப்ரொசீஜரே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த பழைய ப்ரொசீஜர் இதுதான். சரிங்களா, பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு காலத்தில் எப்படி கெஸிங் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது. ஸோ இதே ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா, நல்ல நம்பர் எடுப்போம். டாப் லெவலில் ஸ்ட்ராங் நம்பர்லாம் கொடுப்போம் நண்பா. ரீநேம் மெம்பர்ஸ் கொடுப்போம். சரிங்களா, எல்லாமே ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுவோம். மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு வரும். ஒரு 1.5 month வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஹலோ வேர்ல்டு கேரளா லாட்ரின்னு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க என்றைக்குமே. சரிங்களா, ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுங்க. எப்போ வேணுமோ வீடியோ டாப்லேருந்து வரலாம். இப்போதைக்கு என்னால் அடிஷ்னலாக வீடியோ கொடுக்குறத இந்த நோட்டில் வர்ற வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர். சரிங்களா, அதை மென்ஷன் பண்ணிங்க. சரிங்களா, அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்க. சரிங்களா, லிமிட்டடாக ப்ளே பண்ணுங்கள். வருங்காலங்களில் இன்னும் என்னால் என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன். கேரளாவில் போயிட்டு உங்களுக்கு லைவ் லாட்ரி ஏஜென்சிக்கு போகிறது, எப்படி கிளைம் பண்ணுறது, கேரளாவில் போயிட்டு எப்படி டிக்கெட் வாங்குறது, எந்த கடை சிறந்த கடை, இங்கேருந்து கேரளாவிலேருந்து நம்ம போகும்போது எவ்வளோ செலவாகும், எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், சரிங்களா, எங்கே போய் வாங்கினா பக்கமாக இருக்கும், எங்கே போனால் ஈஸியாக வாங்கலாம், எங்கே போயிட்டு வாங்கிட்டு ரிட்டன் அழகாக ஈஸியாக திரும்பலாம். ஸோ அப்படிங்கிறத எங்கே போனால் ப்ரைஸ் வந்து விரைவாக கிளைம் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலையும் ஒரு ட்ராவல் விலாக்காகவும் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா, சப்போர்ட் பண்ணுறவங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரியும் போய் நமக்கு தேவையான கெஸிங் வீடியோ கொடுத்துருவோம் நண்பா. இந்த மாதிரி நம்ம சேனலை கொண்டு போகலான்னு ஒரு புதிய ஐடியாவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். சரிங்களா, கெஸிங்கை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவோம், அழகாக மூவ் பண்ணுவோம். சரிங்களா, அதுக்காக வருகின்ற காலங்கள்லாம் வீடியோ வந்து டாப் லெவலில் போகும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஒன்றுனா, என்னுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறேன், என்னுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் புரிஞ்சால் தான் ப்ளே பண்ண முடியும். நான் எப்படி எடுக்கிறேன், நான் எப்படி ப்ளேஸ் பண்ண சொல்கிறேன், எதை ப்ளே பண்ண சொல்கிறேன், நான் என்ன மெத்தடில் எடுத்துகிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நண்பா நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் ஒரு கணிப்பு, நான் ஒரு கணிப்பு போட்டிருப்பேன், அதில் ஒரு கணிப்புக்கு ஒரு கணிப்பு கொடுத்துருப்பேன். அந்த கணிப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கணிப்பு வச்சாதான் உங்களுக்கு நீங்களாக ஒரு நம்பரை, ஒரு பெஸ்ட் நம்பரை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா, 2 பேர் கணிப்பு ஒத்து போடுச்சுன்னா அருமையாக வின்னிங் எடுக்கலாம். அதே டைமில் லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். நீங்கள் வந்து ஜாப்புக்கு போனால் மட்டும்தான் இதில் வந்து ப்ளே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 10 ரூபா மட்டும் தான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஜாப்புக்கு போகாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுலேருந்து நம்ம இன்கம் எடுத்து நம்ம அது வந்து இதையே ஒரு வேலை மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. மிகப்பெரிய இழப்பாக இருக்கும், மன கஷ்டத்தை கொண்டு வரும். சரிங்களா, நீங்கள் ஜாப் போகும்போது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு ப்ளே பண்ணி, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபானா 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 10 ரூபா செலவு பண்ணுங்கள். 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா வரும் 100 ரூபா, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம், அது என்றைக்காவது ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி டெய்லி பழக்கம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் கேரளா லாட்ரி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கான நம்பரை என்னால் சிறந்த முறையில் கெஸிங் எடுத்து தரேன். இப்போ லிமிட்டடாக இந்த நம்பரை மட்டும் ப்ளே பண்ணிங்க. இது எப்படி ப்ளே பண்ணணும், எதனால் ப்ளே பண்ணணும், ஏன் இப்படி எடுத்துருக்குங்கிற விஷயத்தில்
வருங்காலங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஏ நான் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு கொடுத்துருக்கேன். இதுலேயே ஆட்டம் முடிஞ்சு போயிடும். இதுலேயே முடிஞ்சு போயிடும். அதை இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு ஆல் போர்டு நான் கொடுக்குறேன். இந்த ரவுண்ட் கேஸுங்கிற நம்பர் இது அல்லாது, இந்த மெத்தடு அல்லாது இது ஒரு மெத்தடு நண்பா. இந்த ஏபிசிங்கிறது ஒரு மெத்தடு. இது அல்லாமல் வேறு வகையில் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2, 6, 7, 8, 9, 5 இந்த மாதிரி ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஏபிபிசி ஏசி உங்களுக்கு இதுலேயே வந்துடும். அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே 0, 1, 4 இருக்கும். ஆனால் இங்கே வந்து 0, 1, 4 இருக்காது. பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்காது. அந்த மாதிரி மெத்தடில் இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நான் சரிங்களா? ஸோ அதனால் இது வேறு டைப்பு, இது வேறு டைப்பு. சரிங்களா? அதனால் இது வந்து நான் ரிசல்ட்டை வச்சு எடுப்பேன். சரிங்களா? இது வந்து ரிசல்ட்டையும் டேட்டு பழைய ரிசல்ட்டையும் வந்த ரிசல்ட்டையும் ஒரு தேதியும் வச்சு கணக்கு பண்ணி நம்ம எடுக்கிறது. சரிங்களா? இது வந்து வந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி எடுக்கிறது. சரிங்களா? ரெண்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து இந்த 3 டிஜிட் அண்ட் 4 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது போன மாதம், இது என்ன ஆகஸ்ட் மாதமா, இது வந்து ஜூலை மாதம் ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி எடுக்கிறது. ஆக மொத்தம் இந்த 3 வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரிசல்ட்டாக 1000 அப்படிங்கிறதான் கொண்டு வர முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட 9,000 நம்பர்ஸ் இருக்குது. 4 டிஜிட்டில் 9,000 நம்பரும் 4 டிஜிட்டில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 9,000 நம்பர் இருக்குது. 3 டிஜிட்டில் வந்து 900 நம்பர் இருக்குது. ஸோ அதனால் அதை புரிஞ்சு அப்ளை பண்ணிக்கிங்க. 3 டிஜிட் இதில் வந்து 3 நம்பருங்கிறது வேணுங்கிறது இதில் உள்ள 3 நம்பரை எடுத்துங்க. சரிங்களா? ஒருவேளை நான் 3 நம்பர் கொடுக்கலன்னா எப்போதுமே இதில் உள்ள 3 நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த நம்பரு இப்போயும் சொல்கிறேன், இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த மாதத்திற்குள் வரும். சரிங்களா? திஸ் வீல் ஒன்லி ஃபார் கெஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பரை எடுத்துக்காங்க. திஸ் வீல் ஒன்லி ஃபார் கேரளாவுக்கு மட்டும் தான். இப்போ ஏ போர்டு 573, பி போர்டு 014, சி போர்டு 534 இதுக்குள்ளே ப்ளே பண்ணிக்க. இதில் வந்து 4, 3 இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகலாம். ஆல் போர்டு 4, 7, 5 ஒன்று எடுத்துருக்கேன். இதில் 7, 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து 7 கூட எடுத்துங்க. 7 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. இல்லைன்னா 7 இல்லை 3 இந்த 2 நம்பரில் ஏதாவது அப்ளை பண்ணிக்க. இதுவும் 7 தான். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்துட்டேன். சாரி. ஸோ இது வந்து 7, 3 இந்த ஆல் போர்டு வந்து 7, 3 3க்கும் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் 7க்கு ப்ளே பண்ணி எனக்கு கொஞ்சம் 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏன்னா நாளைக்கு தேதி 21 அந்த சாரி நண்பா 21ங்கிறதுனால இது வந்து 21 நண்பா. சாரி. ஸோ 7 மென்ஷன் பண்ணிங்க. ரவுண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இதில் எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு இந்த நம்பரில் எதுவும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இந்த நம்பரை ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுங்க. இதில் உள்ள நம்பரை மட்டும் எடுத்து வச்சுங்க. இதில் ஏபிபிசி ஏசி அனுப்பிச்சிங்க. 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பரை அடிச்சுங்க. சரிங்களா? ஸோ 4 டிஜிட் நம்பர் வேணும்னா இந்த நம்பர்லேருந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுலேருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிங்க நண்பா. ஸோ அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் அளவோடு கேரளா ட்ரை கெஸிங் சேனல். நன்றி, வணக்கம்.